டாப் 5 பெஸ்ட் கொரியன் சைக்கோ த்ரில்லர்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நம்பர் 5 தி கால் 2020 ரிலீஸ் ஆன ஒரு சவுத் கொரியன் மூவி. ரெண்டு காலகட்டத்துக்கு நடுவுல ஒரு போன் கான்வர்சேஷன்ல நடக்கிற கதை இது. படத்தை ரொம்ப கிளவரா ஹேண்டில் பண்ணிருப்பாங்க. 4th பிளேஸ் தி சேசர் 2008ல ரிலீஸ் ஆன படம். தன் வேலையை பெருசா செய்யாத ஒரு டிடெக்டிவ் ஒரு கட்டத்துல ஒரு சீரியல் கொலைகாரனை சேஸ் பண்ற மாதிரி வரும். அதுல இருந்து படம் சூடு பிடிக்கும். படம் ரொம்பவே ப்ரூட்டலா கிரிட்டியா இன்ஸ்டன்ஸா இருக்கும். நிறைய பேர் பார்த்திருப்பீங்க. பார்க்காதவங்க கண்டிப்பா இந்த படத்தை ட்ரை பண்ணுங்க. 3rd பிளேஸ் நிறைய பேர் பார்த்த படம் தான் ஐ சா த டெவில் 2010ல ரிலீஸ் ஆன படம். பழி வாங்கறதுக்கு எல்லையே இல்ல அப்படிங்கறது தான் இந்த படம். ஒரு சீக்ரெட் ஏஜென்ட் தன் காதலியை கொலை பண்ண ஒரு சீரியல் கொலைகாரனை துரத்தி பழி வாங்கறது தான் இந்த படம். கொரியன்ல வந்த சைக்கோ த்ரில்லர்ஸ்ல இது ரொம்பவே முக்கியமான படம். 2nd பிளேஸ் கன்ஃபெஷன் ஆஃப் மர்டர் 2012ல வந்த படம். எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம் இது. இந்த படத்தை பத்தி ஆல்ரெடி நம்ம சேனல்ல நான் நிறைய வீடியோஸும் போட்டிருக்கேன். ஒரு சைக்கோ கொலைகாரன் தான் பண்ண கொலைகளை பத்தி ஒரு புக் எழுதுறான். அந்த புக் செம ஃபேமஸ் ஆகி அவனும் ஃபேமஸ் ஆகிடுறான். இந்த விஷயம் வெளியே வரும்போது அவனால கொல்லப்பட்ட ஆட்களோட சொந்தக்காரங்க இவனை திரும்பவும் துரத்துறாங்க. இதுல நிறைய ட்விஸ்ட் எல்லாம் வரும். ரொம்ப சூப்பரான படம். அண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் மெமரிஸ் ஆஃப் மர்டர் 2003ல ரிலீஸ் ஆன படம். போங் ஜாங் ஹோ தான் டைரக்டர். கொரியால நடந்த ஃபர்ஸ்ட் சீரியல் கில்லிங்க பத்தின கதை தான் இது. இது ஒரு ரியல் ஸ்டோரி. ரொம்பவே ஸ்லோ பர்னிங்கா ரொம்பவே மறக்க முடியாத ஒரு படமா இருக்கும். படம் உங்களை ரொம்பவே பாதிக்கும். கிளைமேக்ஸ்லாம் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதுதான் என்னோட லிஸ்ட். உங்களுக்கு பிடிச்ச படம் நான் ஏதாவது மிஸ் பண்ணிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.